நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இன்றைக்கு இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக தனி மனித ஒழுக்கம் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது சார். தனி மனித ஒழுக்கத்தை மிக மிக முக்கியமாக பேணி காக்க வேண்டும் சார். ஏமாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த கலியுகத்தில். என்றாலும் கவனமுடன் இருந்தால் அதன் பாதிப்பின் அளவை கண்டிப்பாக குறைக்க முடியும் சார். நான் சொல்வது அனைத்தும் அனுபவ உண்மைகள் தான் சார். இந்த அனுபவ உண்மைகள் தான் என்பது தான் நிதர்சனமான உண்மை சார். இந்த கலியுகத்தில் ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும் சார். நண்பர்கள் மூலம் ஏமாற்றம், உறவினர்கள் மூலம் ஏமாற்றம், எதற்கெடுத்தாலும் ஏமாற்றமான உலகம் இந்த கலியுகம். அதனால்தான் சொல்கிறேன், கவனமுடன் இருந்தால் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை, ஏமாற்றத்தை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் என்பது தான் நிதர்சனமான உண்மை சார். அப்போ ஏமாற்றம் யாரால் வரும் சார், எப்படி வரும் சார்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த ராகு பகவான் தான் சார் கொடுக்கறது. அப்போ ஒரு 100% இந்த ராகு தசை ஒருத்தருக்கு நல்லது செய்யுமா, அல்லது 100% 100% கெட்டதே செய்யுமா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வைங்க, நம்பவே நம்பாதீங்க. யாருக்கு முழுவதுமாக நல்லது மட்டுமே செய்யாது சார் எந்த கிரகமும். கெட்டது மட்டுமே அந்த திசை எல்லாமே செய்யுமா, செய்யாது. எந்த திசையும் அந்த மாதிரி செய்யாது. இரண்டுமே, நல்லதும் கெட்டதும் இரண்டுமே கலந்த பலன்கள் தான் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் அப்படி எல்லா தசையும் எல்லா புத்தியிலும் நல்லதே செய்துனாக்கா அது மிகப்பெரிய ராஜயோகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைப்பாடு வருவதற்கு மிக 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 கம்மி தான் சார். சார், ராகு தசா நடக்கிறது என்றாலே திடீரென்று மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொடுத்து விடும் சார். அவர் எதிர்பார்த்தே இருக்க மாட்டார். ஒரு விஷயம் திடீரென்று அந்த ஜாதகரை ராகு தசையில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய புகழ் உச்சாணி கொம்பில் உட்கார வச்சு அந்த பணத்தையும் புகழையும் அப்படியே அள்ளி கொடுத்து அவர் அழகு பார்க்கும் சார். அதே சமயத்தில் அதே ராகு தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் சரியான விதத்தில் அமரவில்லை என்றால், பாவத்துவமாக இந்த ராகுதசா அமர்ந்திருக்கிறதே என்றால், கண்டிப்பாக இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சியும் கொடுக்கும் என்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ராகுதசா சனி புத்தி, ராகுதசா செவ்வாய் புத்தி, ராகுதசா கேது புத்தி. ஒருத்தருக்கு ராகுதசா நடக்கும் சார், சனி புத்தி நடக்கும். இதெல்லாம் முக்கியமான பகுதிகள் சார். ராகு தசா சனி புத்தி எந்த ஒரு மனிதனையும் வீழ்ச்சி தான் சார் கொடுக்கும். ராகு தசா சனி புத்தி நடக்குதுன்னு இங்க, இது ஒரு முக்கியமான பகுதி சார். அவங்களுடைய ராகு தசால இந்த ராகு தசா சனி புத்தின்றது ஒரு முக்கியமான பகுதி அவர்களுடைய ஜாதக கட்டத்தில். ஏனென்றால் இந்த ராகு தசா சனி புத்தி ஒருவருக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும். மேக்சிமம் ராகுதசா சனி புத்தி வந்ததுனாவே நிச்சயம் செமையாக அடி வாங்குவாங்க தான் அர்த்தம். ஏனென்றால் அந்த சனி தசா மேக்சிமம் ராகுக்கு எதிரி ஸ்தானத்தில் தான் சார் இருக்கும். எப்பவுமே மேக்சிமம் சனி பகவான் சுபத்துவமாக இருந்தால் தான் இவர்களுக்கு பலனை அள்ளி கொடுக்கும். ராகு தசா சனி புத்தியில் திருமணம் செய்து மொத்தமாக டேமேஜ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? இதில் மிக மிக முக்கியமானது, ராகு தசாவில் சனி புத்தியில் திருமணமே பண்ணக்கூடாது சார். அந்த சமயத்தில் திருமணம் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகியிருக்கோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு தசா சனி புத்தி பயங்கரமான அடியாக இருக்கும். ராகுவும் சனி எதிரி கிரகங்கள் சார். ராகு கேது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீடு தன்னுடைய வீடுன்ட்டு ஆக்கிரமித்து கொள்வார்கள். ஏனென்றால் ராகுன்றது ஒரு ரவுடி கிரகம். அந்த ரவுடி எந்த வீட்டில் உட்காண்டிருக்காரோ அந்த கிரகம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்து வந்துடுவார். அந்த வீட்டினுடைய அதிபதி யாரோ அதன் மாதிரியே செயல்படுவார் சார். சார், அப்போ ராகு தசை சனி புத்தி நடக்குதுனாக்கா முதல்ல அவருக்கு தொழில் அடி வாங்கும் சார். தொழில் அடி வாங்கும். தொழில்காரகன் தான், ஆயுள்காரகன் சனி பகவான். இந்த ராகு தசா சனி புத்தி சிறு வயதில் வருகிறது படிப்பை கெடுக்கும் சார். இவர் படிச்சுட்டு இருக்காருன்னா சிறு வயசில் ராகு தசை வரவே கூடாது ஒரு மனிதருக்கு. அந்த ஜாதகருக்கு சிறு வயதில் ராகு தசை வந்தால் கண்டிப்பாக சில விதிமுறைகளில் நல்ல நிலைப்பாடுகளில் ராகுவுக்கு வீடு கொடுத்தவனோ
சாரம் கொடுத்தவொன்னே நல்ல நிலைப்பாடில் அமர்ந்து குரு பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார். சிறு வயசில் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ராகு தசை சிறு வயதில் வந்தால் அந்த மனிதனுடைய கல்வியை பாதிக்குது சார். மத்தியம வயது காலத்தில் வருது சார் ராகு தசை 40 வயதில் என்றால் தொழிலை கண்டிப்பாக கெடுத்து குட்டிச்சவராக்கும் இந்த ராகு தசை சனி புத்தி. அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காருன்னு வைங்க, நீச்சம் பெற்று ராகுவை பார்க்குறாருன்னா கேட்கவே வேணாம் சார். ராகு தசை சனி புத்தி மோசமான பகுதியாக இருக்கும் அவர். அல்லது ராகு 3ஆம் பார்வையாக நீச்சம் பெற்ற சனியை பார்க்குறாருன்னு வைங்க, மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சனி தசை சனி புத்தி ராகு தசை வர சொல்ல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ ராகு தசை சனி நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு சார். எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக அந்த ராகு தசை சனி புத்தியில் தூண்டி தூண்டி விட போகிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ராகு தசை சனி புத்தி வருஷத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் சார். மிகப்பெரிய ஏமாற்றம், தொழில் ரீதியாக ஏமாற்றம் உண்டு, வேலையாட்கள் மூலமாக ஏமாற்றம் உண்டுன்னு அர்த்தம். உடல் ரீதியானவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகளையும் தூண்டி விடுன்னு அர்த்தம். அப்போ ராகுவும் சனியும் ஒரே நட்சத்திர பாதத்தில் அமர்ந்து அந்த ராகு தசா சனி புத்தி வருதுன்னு வைங்க, நிச்சயம் வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னுலாம். அந்த சமயத்தில் கம்பத்தில் கட்டி வைத்து உதைப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி கம்பத்தில் கட்டி உதைத்தால் எப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அடைவீர்களோ அப்படிப்பட்ட அவமானத்தை கொடுக்குன்னு தான் சொல்கிறேன். அப்போது சனி கேது இணைவு பெற்று அது அப்படியே ராகுவை பார்க்குதுன்னு வைங்க. ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த ஆப்போசிட்டில் 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருப்பார் இல்லையா, அது கூடவே சனியும் உட்கார்ந்து அப்போது அந்த ராகுவை பார்த்தால் பிரச்சனையை கொடுத்து துயரத்தையும் கொடுப்பார்னு அர்த்தம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நேயர்களே இது சொல்கிறேன், உங்களை பயமுறுத்துவதற்காக இல்லை. இதெல்லாம் இந்த சமயங்கள் ஒரு சில சைலண்ட்டாக இன்னும் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது சார். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய நல்ல எண்ணம் உங்களுடைய செயல்கள் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவீர்கள். ராகு தசா சனி புத்தி ராகு சனி சேர்ந்து அமர்ந்து இருந்து சனி வக்ரம் பெற்றிருக்குன்னு வைங்க, ராகு தசை சனி புத்தி அற்புதமாக வேலை செய்யும் சார், யோகத்தை கொடுக்கும். ராகு தசா சனி புத்தி ஒருத்தருக்கு வருதுன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து இல்லை 7ஆம் இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வக்ரம் பெற்றிருந்தா ராகு தசை சனி புத்தி யோகத்தை கொடுக்கும் சார், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். தொழிலில் அபிவிருத்தி, வேலையாட்களுடைய ஒரு ஆதரவு எல்லாமே கிடைக்கும். அப்போ ராகு தசை சனி புத்தி நல்ல உயரத்தில் உட்கார வைக்கணும்னா சனி வக்ரமாக இருக்கணும், அல்லது சனியை அந்த சுபகிரக பார்வை பெற்றிருக்கணும் சார். ராகு தசா சனி புத்தி சனி நீச்சம் வக்ரம் பெற்றுன்னு இருக்குன்னு வைங்க. இப்போது ஒருத்தருக்கு ராகு தசை சனி புத்தி நடக்குது, சனி நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்து ராகுவையும் பார்க்குதுன்னு வைங்க, மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இந்த ராகு தசை சனி புத்தி வரும் காலங்களில். ராகுவை 7ஆம் பார்வையாக சனி வக்ரம் பெற்று பார்த்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ ராகு தசா சனி புத்தி யோகத்தை அள்ளி கொடுக்கணும்னா இப்படி இருக்கணும், வக்ரம் பெற்றிருக்கணும் அந்த சனி பகவான். அப்போ ராகு தசா சனி புத்தி சனி பகவானுக்கு அந்த ராகுவிற்கு சனி 6, 8 அமர்ந்து குரு பார்வை இருந்தால் அருமையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார் இவர்களுக்கு. குரு பார்வை அந்த சனிக்கு மட்டும் ராகுவிற்கு 6ஆம் இடமாவோ 8ஆம் இடத்துலேயோ சனி பகவான் அமர்ந்து இருந்தார்னு வைங்க, அந்த அமர்ந்திருந்த சனி பகவானை குரு பார்த்தா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர் தான். அதற்கடுத்து ராகு தசா சனி புத்தி அந்த சனி பகவான் ராகுவிற்கு 5, 9க்கு அதிபதி பார்வை சனிக்கு இருக்குதுன்னு வைங்க. ராகு தசை சனி புத்தி ஒருத்தருக்கு நடக்குது, அந்த சனி பகவான் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, அந்த சனி பகவானுக்கு லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டு அதிபதி பார்வையோ 9ஆம் வீட்டு அதிபதி பார்வையோ சேர்க்கையாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும் சார். ராகு தசை சனி புத்தி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போது இந்த ராகு தசை சனி புத்தி சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், வக்ரம் பெற்றிருந்தால் யோகத்தை கொடுக்கும். வக்ரம் பெறாமல் பாவத்துவமாக அந்த சனி பகவானை ராகு கேதுவுடன் இணைந்து இருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ மிகப்பெரிய சோகத்தை கொடுக்குன்னு அர்த்தம். இப்போ அதற்கடுத்து ராகு தசை செவ்வாய் புத்தி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க, ராகுக்கு முதல் தரமான எதிரியே செவ்வாய் தான் சார். ராகு தசை செவ்வாய் புத்தியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், விபத்து கண்டத்தில் மாட்டியிருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ரத்தம் சம்பந்தப்பட்டது, ரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது ரூல். அப்போ கத்தி வைத்து ஆப்ரேஷன் நடக்கும் சார், அவர்களுக்கு ரத்தம் வெளியேற்றப்படும் அந்த சமயத்தில். அதனால் இதெல்லாம் பயமுறுத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காது. இதே அந்த ராகு செவ்வாயை குரு பார்த்தால்
இதெல்லாம் நடக்காது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகணும்னு அர்த்தம். அதே இந்த ராகு கூடவே செவ்வாய் சேர்ந்து அமர்ந்து இருக்காங்கன்னு வைங்க, பிரச்சனை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை இருக்கும். எந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை தூண்டி தூண்டி விடுவார்னு அர்த்தம். சார் ராகு தசை செவ்வாய் புத்தி, ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக பிபி இருக்கும் சார் அவருக்கு. பிபியினுடைய அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் அவருக்கு. அப்போது அந்த ராகு செவ்வாய் புத்தி நடக்குது ஒருத்தருக்கு அப்படின்னாக்கா, அந்த ராகுவிற்கு 5-9 அல்லது லக்னத்திலிருந்து லக்னாதிபதி நன்றாக இருந்து சிறிய அளவில் பிரச்சனை கொடுக்கும். ராகுவிற்கு செவ்வாய் 5-9 இருக்கணும். அப்படி இருந்து லக்னா அல்லது லக்னத்திலிருந்து 5-9ஆம் இடத்துல அந்த செவ்வாய் அமர்ந்திருக்கணும். ராகுக்கு செவ்வாய் பார்வை இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்து லக்னாதிபதி நன்றாக இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைலாம் அவருக்கு ஏற்படாது. சிறிய அளவில் தான் பிரச்சனை கொடுத்து தப்பிக்க வைப்பாருன்னு அர்த்தம். சார் ராகுவை குரு பார்த்துட்டாவே பிரச்சனை கிடையாது சார். சுபகிரக பார்வை பெற்று தான் பிரச்சனை கிடையாது. ஒரு சிலருக்கு ராகு தசை அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து அமர்ந்து தசை நடத்தும் சார். அப்போ ராகு தசை செவ்வாய் புத்தி, ராகு தசை சனி புத்தி, 2 பார்வையும் இருக்கும். அது செவ்வாய் பார்வையும் இருக்கும், சனி பார்வையும் இருக்கும் அந்த ராகு. அந்த மாதிரி சமயத்தில் ராகு தசை செவ்வாய் புத்தி மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார். சொத்து பிரச்சனை ஏற்படும், சொத்து பிரச்சனை ஏற்படும் அல்லது சொத்து இழப்பு ஏற்படும். ராகு தசை செவ்வாய் புத்தி நடக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மிகப்பெரிய அளவில் சொத்து பிரச்சனை ஏற்படும் சார். சொத்து இழப்பு கூட ஏற்படும் அதில். அப்போ ராகு செவ்வாய் புத்தி ஒருத்தருக்கு நடக்குதுன்னா 6-8ஆக அமர்ந்து இருக்குன்னு வைங்க. ராகு உட்கார்ந்த இடத்திற்கு அந்த செவ்வாய் பகவான் 6-8ஆக இருக்குது. 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ, ராகுவிற்கு 6ஆம் இடத்தில், ராகுவிற்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்குன்னா பிரச்சனையை அந்த அளவுக்கு கொடுக்காது சார். ஆனால் அதனை குரு பார்க்கணும். மிகப்பெரிய யோகத்துக்கு சொன்னேன். ராகு தசை செவ்வாய் புத்தி ஒருத்தர் நடக்குதுன்னு வைங்க, செவ்வாய் வக்கரம் பெற்று அமர்ந்திருந்தால் யோகம் சார். அவருக்கு வந்து செவ்வாய் வக்கரம் பெற்று இருந்ததுன்னா ராகு தசை செவ்வாய் புத்தி அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கணும் சார். பூமி லாபங்களையும் சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு யோகத்திலையும் கொடுக்கும் சார் அவருக்கு. சகோதரருடைய ஒற்றுமையெல்லாம் பலப்படும். அப்போ ராகு தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் நீச்சம் பெற்று சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய தோஷம் யார் மூலமாக கிடைக்கும்? பூமி சம்பந்தப்பட்டதில் இழப்பு ஏற்படும். சகோதரர் மூலமாக மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும் சார். சகோதர உறவு பாதிக்கப்படும். அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று தான் கடகத்தில் தான் இருப்பார். அப்போ செவ்வாய் நீச்சம் பெற்ற அந்த கடகராசியில் அமர்ந்து அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் உச்சப்பட்டு தான் யோகம் அவருக்கு. மிகப்பெரிய யோகத்தை செவ்வாய் தசை செவ்வாய் புத்தியில், ராகு தசை செவ்வாய் புத்தியில் கொடுக்கும். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் பெற்று, சந்திரனுடைய நிலைப்பாடை வைத்து தான் செவ்வாய் புத்தி, ராகு தசை செவ்வாய் புத்தி எப்படி வேலை செய்யணும்னு சொல்ல முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு பாருங்கள், ராகு தசை சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் ஒரு ஜாதக கட்டத்தில். அந்த சமயத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நேரடியாக ராகுவை பார்ப்பாங்க. சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே ராகு பாவகிரகங்கள், செவ்வாய் ஒரு பாவகிரகம், சனி ஒரு பாவகிரகம், 2 பாவகிரகம் சேர்ந்து நேரடி பார்வை ராகு பார்க்க சொல்ல டோட்டலாக காலி பண்ண போகுதுன்னு அர்த்தம் இவர் கதையை. செவ்வாய் தசையும் ராகு தசை சனி புத்தியும் செவ்வாய் புத்தியும் டேமேஜ் பண்ணணும்னு அர்த்தம். மிக மிக கவனமாக இருக்கணும் சார். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நீங்கள் வந்து மனதில் வச்சுன்னு இந்த சமயத்தில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக அந்த தசா காலத்தையும் புத்தி காலத்தையும் தள்ளிடணும் சார். அப்போ ராகு தசை ஒருத்தருக்கு நடக்குது, சனியும் செவ்வாயும் சேர்ந்து சேர்க்கை பெற்று அந்த சனி செவ்வாயை குரு பார்க்குறாருன்னு வைங்க, ராகு தசை யோகம் சார். ராகு தசை சனி செவ்வாய் புத்தி யோகம் இருக்கு. ராகு தசை சூரியன் சந்திர புத்தியும் இவர்களுக்கு ஒரு சிலருக்கு டேமேஜ் கொடுக்கும் சார். ஏன்னா ராகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு கிரகம். இப்போ சூரிய புத்தி என்னன்னா, சூரியன் யார்? சூரியன் வந்து ஒரு வெளிச்சமான கிரகம் சார். சூரியன் உச்சம் பெற்று ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குதுன்னு வைங்க, குரு பார்வை பெற்று சூரியன் உச்சம் பெற்று அந்த சூரியனை குரு பார்வை பார்க்குறாரு. குரு பார்வையில் அமர்ந்த சூரியன், உச்சம் பெற்ற சூரியன், ராகு தசை சூரிய புத்தி நடக்குது. எப்படி சார் இருக்குன்னு கேட்டால் பிரமாதமான யோகம். மிகப்பெரிய அளவில் அரசு சம்பந்தப்பட்டது, தந்தையார் மூலம் சொத்துக்கள் இதெல்லாம் சேரும் சார். மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனர். அந்த சமயத்தில் தான் இவருக்கு வந்து என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வேலை கிடைக்கும், அரசு உத்தியோகம்லாம் கிடைக்கும் சார் இவருக்கு. அப்போ ராகு தசை சந்திர புத்தி நடக்குது. அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா சார், ராகு சந்திரன், சந்திரன் மனோகாரகம். ராகுவும் சந்திரனும் மிக நெருக்கமாக இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு மனப்பிறழ்வு உண்டு, மன போராட்டம் உண்டு, மனதில் சில
மன சிதைவுகள் உண்டு. அதாவது பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி அந்த மென்டல் டார்ச்சர் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். மன போராட்டம் இருக்கும் சார். அதுவும் ஒரே நட்சத்திர காலில் உட்கார்ந்து இருந்துச்சுன்னு வைங்க, கேட்கவே வேணாம். மன போராட்டம் போராட்டம் போராட்டம். அதனை குரு பார்த்தால் போராட்டம் கிடையாது, மிகப்பெரிய ராஜயோகம். அப்போ ராகு தசா கேது புத்தி நடந்தாலும் கேதுவை குரு பார்க்க, கேதுக்கு வீடு கொடுத்த வீட்டதிபதி நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் யோகத்தை கொடுக்கும் சார். இப்போ ராகு தசை சூரிய புத்தி சந்திர புத்தி நடக்குது. துலா ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று இருக்கார் சார். அந்த சூரியனா கூடவே ராகு இருக்கார். இல்லை ராகு ஒரு இடத்துல இருந்து ராகு தசை சூரிய புத்தி நடக்குது. சூரியன் நீச்சம் பெற்று துலாவில் இருக்கார். எப்படி சார் இருக்கும் இந்த தசா காலம்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தும் சார். மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தும். தந்தைக்கு வீழ்ச்சியை கொடுக்கும். அரசாங்கத்து மூலமாக பிரச்சனை ஏற்படும். ஏன்னா சூரியன் நீச்சம் பெற்றுட்டார் இல்லையா, அதனை சுபகரங்கள் பார்த்தா வேறு விதமான பலன்கள். அதே அந்த சந்திரன் நீச்சம் பெற்று விருச்சிக ராசியில் அமர்ந்து கூடவே ராகு அமர்ந்து இருந்தாலும் அந்த ராகு தசை சந்திர புத்தியும் பிரச்சனையை கொடுக்கும் சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு தசை கேது புத்தி வருதுன்னா, கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்றிருந்தால் கேது புத்தி நன்றாக இருக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை இல்லையா. அப்போ கேது தசை ராகு புத்தி, ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும், கேதுவிற்கு வீடு கொடுத்தவனும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராகு தசை கேது புத்தி ரைட்டுங்களா. ராகு தசை கேது புத்தி நடந்ததுன்னா ஒரு பாருங்க, நிறைய பாம்புகள்லாம் கனவு வரும் சார். வீடு தேடி கூட வரும். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கேது தசை ராகு புத்தி, ராகு தசை கேது புத்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்படி பாம்பு கனவில் வரலன்னா இவங்க ஏதாவது வெளி உணவு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகும் அவங்களுக்கு. உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார். தூக்கமின்மை பிரச்சனை கூட கொடுக்கும் அந்த சமயத்தில். ராகு தசை கேது புத்தி, கேது தசை ராகு புத்திலாம் தூக்கத்தை கெடுக்கும். உணவு வந்து எங்காவது வெளி உணவு எடுத்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அப்போ ஒருத்தருக்கு ராகு தசை கேது புத்தி, கேது தசை ராகு புத்தி இப்படி இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? ஏன்னா இதுதான் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு தசை கேது புத்தி ஒருத்தருக்கு வருது, கேது தசை ராகு புத்தி வருதுனாக்கா இந்த சமயத்தில் தான் ரொம்ப ரொம்ப மனக்கட்டுப்பாடு அதிகமாக இருக்கணும் சார். மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இதெல்லாம். அந்த சமயத்தில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையாரு கெட்டியாக பிடிச்சிங்க. பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதுதான் சிறந்த வழிபாடு. இறைவனை மனமாற உங்கள் உள்ளத்திலேயே மானசீகமாக வணங்குங்கள் சார். இதுவே சிறந்த பரிகாரம். கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே மானசீகமாக குளித்து விட்டு அந்த இறைவனை நினைத்து மனதார உள்ள முருக வேண்டுங்கள் சார். உங்களுக்கு என்ன தேவை உள்ள முருக வேண்டுங்க. உங்கள் கடவுள் கேட்பதில் தவறு கிடையாது. ராகு தசை எந்த புத்தியில் கெடுக்கும், எந்த புத்தியில் கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டால உங்களுக்கு மிகவும் நல்லது சார். ராகு தசை எல்லா புத்தியும் நல்லதும் செய்யாது, எல்லா புத்தியும் கெடுத்தும் குட்டிச்சவராக்காது என்பதை கவனத்தில் வச்சுக்கணும் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் குரு ராகு இணைவு பெற்றிருந்தால் மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கும் சார். அதில் இன்னும் வீடு கொடுத்தவொன்னே நல்ல அற்புதமான இடத்துல அமர்ந்துருந்தாலும் இங்கே மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன். கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுன்னு கொட்டக்கூடிய அமைப்பு குரு ராகு இணைவு பெற்று அதனுடைய தசாகாலம் வந்துருச்சுன்னு வைங்க. வீடு கொடுத்தும் நல்ல நிலைப்பாடில் அமர்ந்து, சாரம் கொடுத்தும் நல்ல நிலைப்பாடில் ஆட்சி உச்சமாக இருந்ததே என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் ராகு திசை மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார். அப்போ நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எப்படி அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள். குருவுடன் சேர்ந்தால் யோகம், மிகப்பெரிய ராஜயோகம். அப்போது அந்த ராகு தசை சனி புத்தி, ராகு தசை சூரிய புத்தி, ராகு தசை சந்திர புத்தி, ராகு தசை செவ்வாய் புத்தி, ராகு தசை கேது புத்தி, இந்த ஸ்தானங்களில் இந்த புத்தி வர சொல்ல. ராகு தசை சனி புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த புத்தி காலங்கள் வர சொல்ல. எப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மையை வாரி கொடுக்கும், எப்படி இருந்தால் தீமை பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதை கிளியராக அதில் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதை பார்த்து கவனமுடன் நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இது உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக இல்லை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.